சென்னையில் இருக்கக்கூடிய காமராஜர் துறைமுகத்தில் வேலைவாய்ப்புக்கான அறிவிப்பு வெளியிட்டிருக்காங்க. இதில் பார்த்தீங்கன்னா ஜூனியர் அசிஸ்டண்ட் அண்டு ஜூனியர் அக்கௌண்டன்ட் போஸ்ட்டுக்கு அறிவிப்பு வெளியாக இருக்குது. அதை பற்றி விவரங்களை தெளிவாக பார்க்கலாம். இதில் ஜூனியர் அசிஸ்டண்ட் போஸ்ட்டுக்கு பார்த்தீங்கன்னா பே ஸ்கேல் வந்து 25,250 50,500 வரைக்கும் நிர்ணயம் பண்ணியிருக்காங்க. 11 காலி பணியிடங்கள் பார்த்தீங்கன்னா யூஆருக்கு அன்ரிசர்வ்டுக்கு 6 வேக்கண்ட்டு, ஓபிசிக்கு 2, இடபிள்யூஎஸ்க்கு 2 வேக்கண்ட்டு, எஸ்சிக்கு 1 வேக்கண்ட்டு அலாட்மெண்ட் பண்ணியிருக்காங்க. அடுத்தது ஜூனியர் அக்கௌண்டன்ட்டுக்கு 3 வேக்கண்ட் இருக்குது. இதுக்கான பே ஸ்கேல் பார்த்தீங்கன்னா 25,250 50,500 வரைக்கும் இதுக்கும் நிர்ணயம் பண்ணியிருக்காங்க. இதற்கான ரிசர்வேஷன் அலோகேஷன் பார்த்தீங்கன்னா யூஆருக்கு 2, ஓபிசிக்கு 1 வந்து அலாட்மெண்ட் பண்ணியிருக்காங்க. இதில் வந்து டிக்ரீஸ் ஆகவும் இன்க்ரீஸ் ஆகவும் வாய்ப்பு இருக்குது அப்படின்ட்டு இவங்க சார்பாகவே கொடுத்துருக்காங்க. இந்த பணிக்கு நீங்கள் ஆன்லைனில் தான் அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும். காமராஜர் போர்ட்டோட அஃபிஷியல் வெப்சைட்டில் நீங்கள் அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும். உங்களுடைய டாக்குமெண்ட்டை ஸ்கேன் பண்ணி அப்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஆன்லைன் ரெஜிஸ்ட்ரேஷன் ஸ்டார்டிங் டேட் பார்த்தீங்கன்னா பிப்ரவரி 27 க்ளோசிங் டேட் வந்து மார்ச் 28 வரைக்கும் கொடுத்துருக்காங்க. ஜூனியர் அசிஸ்டண்ட்கான கல்வி தகுதி வந்து ஏதாவது ஒரு டிகிரி அங்கீகரிக்கப்பட்ட கல்வி நிறுவனம் அல்லது பல்கலைக்கழகத்தில் முடிச்சிருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்தது ஜூனியர் அக்கௌண்டண்ட்டுக்கும் பிகாம் ஃபஸ்ட் கிளாஸு 60% மார்க் அல்லது அதுக்கு மேலேயும் இதுவும் வந்து அங்கீகரிக்கப்பட்ட கல்வி நிறுவனம் அல்லது யூனிவர்சிட்டியில் முடிச்சிருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. 2 கேட்டகரியிலுமே ஏஜ் லிமிட் வந்து 30 இயர்ஸ் சொல்லியிருக்காங்க. இருந்தாலும் கம்யூனிட்டி வைஸ் வந்து ஏஜ் ரிலாக்ஸேஷன் கொடுத்துருக்காங்க. அப்ளிகேஷன் ப்ராசஸிங் சார்ஜ் வந்து அன்ரிசர்வ்ட் கேண்டிடேட்டுக்கு 200 ருபீஸு, ஓபிசி அண்டு இடபிள்யூஎஸ்க்கு கேண்டிடேட்டுக்கு 150 ருபீஸு, எஸ்சி அண்டு எஸ்டிக்கு உமன் கேண்டிடேட்ஸுக்கும் ₹100 ருபீஸு, எக்ஸ் சர்வீஸ்மேன் அண்டு பிடபிள்யூபிடிக்கு நோ ஃபீஸ். ஜூனியர் அசிஸ்டண்ட்கான எக்ஸாம் பேட்டர்ன் பார்த்தீங்கன்னா இங்கிலீஷ் நாலேஜ் அண்ட் கிராமருக்கு 25 மார்க்ஸு, நியூமரிக்கல் எபிலிட்டி அண்ட் ஆர்த்தமெட்டிக் ஆர் குவான்டிடேட்டிவ் ஆப்டிடியூடுக்கு 25 மார்க்ஸு, லாஜிக்கல் ரீசனிங்க்கு 20 மார்க்ஸு, ஜென்ரல் நாலேஜ் ஆர் ஆஃபீஸ் ப்ரொசீடிங்ஸ் வந்து 20 மார்க்ஸு, கம்ப்யூட்டர் நாலேஜ் அண்டு ஆஃபீஸ் ஆட்டோமேஷனுக்கு 30 மார்க்ஸு, டோட்டலாக 120 மார்க்ஸு. கொஷின்ஸும் 120 கொஷின்ஸ் இருக்கணும். இதுக்கான டைம் டியூரேஷன் வந்து 90 மினிட்ஸ் கொடுத்துருக்காங்க. அடுத்து ஜூனியர் அக்கௌண்டண்ட்டுக்கான சிலபஸ் பார்த்தீங்கன்னா இங்கிலீஷ் லாங்குவேஜ் அண்ட் கிராமருக்கு 25 மார்க்ஸு, ஃபினான்ஷியல் அக்கௌண்டிங்க்கு 20 மார்க்ஸு, கார்ப்பரேட் அக்கௌண்டிங்க்கு 6 மார்க்ஸு, காஸ்ட் அண்ட் மேனேஜ்மெண்ட் அக்கௌண்டிங்க்கு 10 மார்க்ஸு, ஃபைனான்ஸ் மேனேஜ்மெண்ட்டுக்கு 10 அக்கௌண்ட்டு, இன்கம் டேக்ஸுக்கு 10 மார்க்ஸு, ஜிஎஸ்டிக்கு 10 மார்க்ஸு, பிஸ்னஸ் லாஸ்க்கு 10 மார்க்ஸு, எக்கனாமிக்ஸ்க்கு 4 மார்க்ஸு, கம்ப்யூட்டர் அண்ட் இன்ஃபர்மேஷன் சிஸ்டம்க்கு 10 மார்க்ஸு, ஜென்ரல் ஃபினான்ஸ் அண்ட் பிஎஸ்யூஸ்க்கு 5 மார்க்ஸு, டோட்டலாக 120 மார்க்ஸு. ஆனால் இதுக்கு வந்து நெகட்டிவ் மார்க் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து கம்யூனிட்டி வைஸ் வந்து மினிமம் குவாலிஃபை கட் ஆஃப் மார்க்ஸ் வந்து ஷோ பண்ணியிருக்காங்க. ஜென்ரல் கேட்டகரிக்கு 40%, ஓபிசி அண்ட் இடபிள்யூஎஸ் கேண்டிடேட்டுக்கு 35%, எஸ்சிஆர் எஸ்டி அண்ட் பிடபிள்யூபிடிக்கு 30% குவாலிஃபை மார்க்ஸு அலாட் பண்ணியிருக்காங்க. எக்ஸாமினேஷன் பார்த்தீங்கன்னா ஏப்ரல் ஆர் மேல வந்து கண்டக்ட் பண்ணுவாங்க. அதுக்கான ஹால் டிக்கெட் வந்து நீங்கள் தான் வந்து வெப்சைட்டில் எடுத்துக்கிற மாதிரி இருக்கும். எந்த சிட்டிஸில் வந்து எக்ஸாம் கண்டக்ட் பண்ணுவாங்க அப்படின்ட்டு இங்கே கொடுத்துருக்காங்க. கேண்டிடேட்ஸுக்கு சில ஜென்ரல் இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருக்காங்க. அதை வந்து ரீட் அவுட் பண்ணிக்கோங்க. அது இல்லாமல் உங்களுக்கு ஏதாவது இது தொடர்பாக சந்தேகம் இருந்தால் ஹெல்ப்லைன் நம்பர் 2 மெயில் ஐடி கொடுத்துருக்காங்க.